தலைநகரின் புக்கிட் கியாரா பகுதியில் வசித்து வரும் பெரும்பாலான இந்தியர்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்குவேன் என்கிற தனது வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றி இருப்பதாக சிகாம்பூட் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டரசு பிரதேச அமைச்சருமான ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். தாம் அப்பகுதியில் இருக்கும் மக்களுடன் உரையாடியதாகவும் அவர்கள் இலவசங்களையோ அத்தியாவசிய பொருட்களையோ கேட்கவில்லை என்றும் குடியிருப்பதற்கு வீடுதான் கேட்பதாகவும் அவர் தெரிவித்தார். 44 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் போராடி வருவதாக ஹன்னா இயோ தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு முதல் புக்கிட் கியாரா பகுதியில் வசித்து வரும் இந்தியர்களிடம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் தற்போது மடானி அரசு 200 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை கட்டுவதற்கு முன்வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சுமார் 5.76 ஏக்கர் பரப்பளவில் அடுக்குமாடி குடியிருப்பும் விளையாட்டு மைதானங்களுடன் வாகனம் நிறுத்தும் இடமும் கூடிய அடுக்குமாடி குடியிருப்பாக அது இருக்கும் என்று ஹன்னா இயோ விளக்கமளித்தார். மலேசிய மனநல மருத்துவ சங்கத்தின் நிறுவன தலைவரான டாக்டர் எம் மகாதேவன் தனது 96வது வயதில் காலமானார். மலேசியாவில் நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் மகாதேவன் இதற்கு முன்னர் அரசாங்கத்தின் தலைமை மனநல மருத்துவராகவும் பணியாற்றியுள்ளார். 1929ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி பிறந்த மகாதேவன் கோலம்பூரில் வளர்ந்து சென்ட் ஜான்ஸ் நிறுவனத்தில் கல்வி பயின்றார். பின்னர் 1961இல் இந்தியாவின் பெங்களூருவில் தனது மருத்துவ படிப்பை முடித்தார். அதன் பிறகு டப்ளின் பல்கலைக்கழக கல்லூரியின் மனநல மருத்துவ பேராசிரியரான ஜான் டனுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு அவர் அழைக்கப்பட்டார். அங்கு குறிப்பாக ஹிப்னாசிஸ் துறையில் மேலும் பல முன்னேற்றங்களை செய்தார். சைக்கோசமாட்டிக் எனப்படும் சர்வதேச உடல் மருத்துவ கல்லூரியின் ஆசிய பிரிவின் முதல் மலேசிய தலைவராக இருந்த மகாதேவனின் பெயரில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு பயண ஆய்வு உதவித்தொகைக்கு அவரது பெயரை வைத்துள்ளது. பேரா தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள மத்திய மனநல மருத்துவமனையின் முதல் இயக்குநராகவும் அவர் திகழ்ந்தார். பின்னர் அந்த மருத்துவமனைக்கு பஹாகியா உலு கிந்தா மருத்துவமனை என பெயர் மாற்றினார். போலி மருத்துவ சான்றிதழ்களை விற்பனை மற்றும் கொள்முதல் செய்வதில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு கும்பல் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக ஒரு செவிலியர் உட்பட 5 பேர் 4 நாட்கள் வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 30 முதல் 55 வயதுக்கு உட்பட்ட 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அடங்கிய இந்த சந்தேக நபர்களுக்கான நீதிமன்ற காவல் உத்தரவை பெக்கான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள ஒரு சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்த சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் 3 மணி முதல் இரவு 10 மணிக்குள் கைது செய்யப்பட்டதாக பெக்கான் காவல்துறை தலைவர் ஜைடி மா ஜின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மே 12ஆம் தேதி பெக்கானில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் அதிகாரப்பூர்வ அரசு ஆவணங்களை பயன்படுத்தி அங்கீகாரம் இல்லாமல் வழங்கப்பட்டதாக நம்பப்படும் மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களில் முறைகேடுகளை மாவட்ட சுகாதார அலுவலகம் கண்டறிந்த பின்னரே இந்த வழக்கு வெளிச்சத்திற்கு வந்ததாக அவர் கூறினார். அந்த மருத்துவ சான்றிதழ்களில் ஒரு மருத்துவ அதிகாரியின் பெயர், முத்திரை மற்றும் கையொப்பம் பயன்படுத்தப்பட்டிருந்தது ஒரு உள் விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். இருப்பினும் அந்த மருத்துவ அதிகாரி 2023 முதல் பெக்கானுக்கு வெளியே உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இது குறித்து அந்த அமைப்பு ஜூன் 10ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தது என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. மருத்துவ சான்றிதழ்களின் விற்பனையில் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் இடைத்தரகர்களாக செயல்பட்டதாக நம்பப்படுவதாகவும், அதே நேரத்தில் 55 வயதான பெண் செவிலியர் ஒருவர் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் ஜைடி கூறினார். நேற்று மாலை சுமார் 6:50 மணி அளவில் கோலத்திரங்கானுவில் உள்ள ஜலான் கம்போங் தபாக் சாலையில் 14 வயது சிறுவன் ஒருவன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மீது மோதியதில் பரிதாபமாக அச்சிறுவன் உயிரிழந்தான். பாதிக்கப்பட்ட ஃபாரிஸ் தசூகி புகைரி என்ற அச்சிறுவன் தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். கோலத்திரங்கானு காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அஸ்லி முகமது நூர் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் எதிர் திசையில் வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் சந்திப்பில் வலதுபுறம் திரும்பிய போது மோட்டார் சைக்கிள் அந்த வாகனத்தின் முன்பக்க வலது பக்கத்தில் மோதியதாக நம்பப்படுகிறது. பெர்சாத்து கட்சியுடனான தனது அரசியல் ஒத்துழைப்பை பாஸ் கட்சி முடிவுக்கு கொண்டு வந்த போதிலும் பரிகாத்தான் நேஷனல் பிளஸ் எனும் செயல் திட்டம் தொடரும் என்று
பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். PN பிளஸ் கட்டமைப்பின் கீழ் எதிர்க்கட்சிகள் இணைந்து செயல்படுவதற்கு இந்நடவடிக்கை அதிக வாய்ப்புகளை திறந்து விட்டுள்ளதாக அவர் கூறினார். PN பிளஸ் என்பது பரிகாத்தான் நேஷனல் உடன் இணைய விரும்பும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்று அவர் தெரிவித்தார். ஹம்சா ஜைனுடீனால் நிறுவப்பட்ட பார்ட்டி வவாசா நெகாராவுடன் பாஸ் கட்சிக்கு உள்ள நல்லுறவே இந்த திறந்த அணுகுமுறையின் தொடக்கமாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். பெஜுவாங் மற்றும் பெர்ஜாசா உள்ளிட்ட பிற கட்சிகளிடமிருந்து வரும் விண்ணப்பங்களையும் பாஸ் கட்சி பரிசீலிக்கும் என்றும் அவர் கூறினார். அடுத்த பொது தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பானை எதிர்கொள்வதில் எதிர்க்கட்சி ஒரே குரலாக ஒலிப்பதை உறுதி செய்ய அனைத்து கட்சிகளுடனும் ஒத்துழைப்புக்கான கதவுகள் திறந்தே இருப்பதாக அவர் கூறினார். தேர்தல்கள் மற்றும் அரசியல் பணிகள் தொடர்பாக இந்த ஏற்பாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரு பொதுவான நிலைப்பாட்டால் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குவாந்தான் ஜலான் சுங்கை லெம்பிங் அருகே படகில் இருந்து மீன்பிடி வலை வீசிக் கொண்டிருந்த போது சுங்கை கோபாட் ஆற்றில் விழுந்த 26 வயது இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இன்று காலை சுமார் 10 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10:23 மணிக்கு இந்திரா மக்கோத்தா தீயணைப்பு நிலையத்திற்கு இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து 5 தீயணைப்பு வீரர்கள் ஆற்றுக்கு அனுப்பப்பட்டதாகவும் பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி ஜூல் ஃபட்லி ஜகாரியா தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரும் அவரது நண்பரும் படகில் இருந்து வலை வீசிக் கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்டவர் எதிர்பாரா விதமாக நீரில் விழுந்து காணாமல் போனதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காணாமல் போனவரை தேடும் மற்றும் மீட்கும் பணி மீனவர்களின் உதவியுடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. துறையின் நீர் மீட்பு குழுவைச் சேர்ந்த மூழ்காளர்கள் ஆற்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜூல் ஃபட்லி தெரிவித்தார். குரோன் கேம் ஹோபார்ட் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி தளத்தில் இன்று நடைபெற்ற பயிற்சியின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். ஆண் மற்றும் பெண் ராணுவ வீரர்கள் சுங்கைப்பட்டாணியில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தை கொலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஹன்யான் ரம்லான் உறுதிப்படுத்தினார். இன்று மதியம் 12:30 மணிக்கு இதுகுறித்து தகவல் காவல்துறைக்கு கிடைத்ததாக அவர் கூறினார். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த SJKT பண்டார் சிகாமாட் ஹாக்கி மைதான நில பிரச்சினைக்கு கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிரேக் மூலம் தீர்வு கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன் தெரிவித்துள்ளார். SJKT பண்டார் சிகாமாட் பள்ளிக்கு வருகை தந்த கல்வி அமைச்சர் முகிம் சிகாமாட் லாட் 8740 பகுதியில் அமைந்துள்ள கூடுதல் 1.9 ஹெக்டேர் நிலத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதி கடிதத்தை வழங்கினார். இந்த மகிழ்ச்சியான செய்தி பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சிக்கிஞாங் இந்திய சமூகத்தினராலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டதாக அவர் கூறினார். கல்வி மற்றும் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்தும் இந்த முயற்சி பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்து வந்த நிலையில் தற்போது நிறைவேற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளியின் வளர்ச்சி தேவைகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கு 2 வார கால அவகாசத்தையும் அவர் வழங்கினார். பள்ளிக்கான கூடுதல் கட்டிடம் கட்டுதல் மற்றும் பள்ளி பாதுகாப்பை மேம்படுத்த தீயணைப்பு, நீர் குழாய் அமைத்தல் போன்ற தேவைகளும் முன்வைக்கப்பட்டதாக தியாகராஜ் சங்கர நாராயணன் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதிய நிலப்பரப்பில் ஹாக்கி மைதானம் அமைக்கும் இந்த திட்டம் பள்ளியின் தேவையை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் வருங்கால தலைமுறைக்கான ஒரு மாபெரும் பாரம்பரிய சின்னமாகவும் அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.